ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் தோழி பரணி உஷா. இடையும் இடைவெளியில் பகுதி 11உடன். ஆக்சுவலாக உங்களுக்கு இன்றைக்கி புது பகுதி இந்த வாரம் வந்திருக்கணும். ஏற்கனவே இது நான் ரெக்கார்டிங் பண்ணது எனக்கு அந்த அளவுக்கு திருப்திகரமாக இல்லை. அதனால் 2வது தடவை 3வது தடவை திருப்பி ரெக்கார்டிங் பண்ணி ஏதோ இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்த ரெக்கார்டிங் பண்ணுறேன். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். இடையும் இடைவெளி பகுதி 11. மகா அன்னை வனஜா என்று மனதை ஆக்கிரமித்திருந்தது. யோசனைகள் அனைத்தையும் புறம் ஒதுக்கு, முதல்ல என்ன கவனி என்று கைபேசி அடம்பிடிக்கும் குழந்தை போல அவளை அழைத்து கொண்டே இருந்தது. அதில் வந்தது ஏதோ ஒரு புது எண். எடுக்க யோசனையாக இருந்தது. அதனால் தயக்கத்துடன் எடுத்தாள் மீரா. ஹலோ, தின்னு குரலில் தேன் தடவியது போல இருக்கிறதே. அத்தனை கொஞ்சலாய் குழைவாய் பேசியது வேறு யாரோ அல்ல, நம்ம வேணுகோபால் தாங்க. நான் வேணு பேசுகிறேன். யார்? அது என்ன, அப்போது தான் அவளுக்கு நினைவுக்கு வந்ததா, இல்லை இப்போ தான் அவளுடைய நினைவுக்கே வருதா? சமாளித்து கொண்டாள். என்ன நினைவில்லையா மீரா? உங்களுடைய வருங்கால கணவர்? இல்லை, அப்படிலாம் இல்லை. நேரில் பேசுகிறத விடவும் உங்கள் குரல் ஃபோனில் வேறு மாதிரி இருந்துச்சு, அதுதான். ஓ, என்னோடய நம்பர் உங்ககிட்ட இல்லை? இல்லையே, மது விடவும் இன்னும் நான் நம்பர் வாங்கவில்லையே. மனத்தின் ஓட்டம் எங்கேயோ போய்விட்டது அவளுக்கு. பாவம், அவசரமாக போனாரே, இவ்வளோ நேரம் ஆஸ்பத்திரிக்கு போய் சேர்ந்துருப்பாரா? உடல் அவளுக்கு இங்கே இருந்தாலும் மனம் அவர் பின்னாலேயே தான் போய்கொண்டிருந்தது. ஹலோ ஹலோ, லைனில் இருக்கீங்களா? நடப்புக்கு திரும்பியவள், சொல்லுங்கள், இருக்கேன், லைனில் தான் இருக்கேன். அம்மா எப்படி இருக்காங்க மீரா? நல்லா இருக்காங்க. இப்போ எங்கே இருக்காங்க? தங்கச்சி வீட்டில் இருக்காங்க. ஓ, டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களா? ஆச்சு. எப்போ? நேற்று. சொல்லியிருக்கலாமே. சாரி, மிஸ் பண்ணிட்டேன். எப்போ பார்க்க வரலாம்? நீங்கள் மகா வீட்டில் கூட போய் பார்க்கலாம். அங்கே உங்கள் அம்மாவை மட்டும்தானே பார்க்க முடியும், உங்களை பார்க்க முடியாது. இங்கே மௌனம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் எப்படி இருக்கேன்னு கேட்க மாட்டிங்களா மீரா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்க்க முடியாத தவிப்பில் இருக்கேன். எப்போ கல்யாணம் நடக்கும்னு ஏக்கத்தில் இருக்கேன். அவனே பெருமூச்சுடன். சாப்பிட்டீங்களா மீரா? நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டிங்களா? நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஏதோ நீ வந்து ஊட்டி விட மாட்டியான்னு ஏக்கமாக இருக்கு மீரா. காதல் கல்வனாய் அவன் பேச பேச இவளுக்கு வெட்கத்திற்கு பதிலாக மூச்சு முட்டியது. ஏ மீரா, நீயாவே எதுவும் பேச மாட்டேங்கிற? இங்கே மீண்டும் மௌனம். பேசுகிறதுக்கே வைக்கப்பட்டா மொத்தது எப்படி நடக்கும்? இப்போவே எனக்கு உன்னோட சிவந்த மூஞ்சியை பார்க்கணுண்டி. இங்கே மாறிப்போய் மீரா ஆகியிருந்தது. இப்போது அதுவும் மாறிப்போய் டீல் வந்து நின்றது. இன்னொரு கால் வருது, நான் உங்களை அப்புறமா கூப்பிட்டுமா? பை. அவன் என்ன சொல்லியிருப்பான்? சாரி, அவர் என்ன சொல்லியிருப்பார்? எனக்கு என்ன கவலை என்று ஃபோனை அணைத்து விட்டு பெருமூச்சு விட்டு கொண்டாள் மீரா. இவளுக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. அண்ணம்மாவிடம் கேட்டு வீடு பெருக்கலாம் என்று அவரிடம் சென்று கேட்டாள். நாமெல்லாம் பெருக்க வேணாம்மா, அதோ அந்த டப்பா பெருக்கணும், அதுவே மாப்பிங் கூட முடிச்சிடும். இதுவா? வட்ட வடிவத்தில் அழகாய் இருந்தது. இது எப்படி? நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் கூட இந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்களே, வரும்போது பார்க்கல. இல்லையே, பெரிய இடமில்ல, எப்போ பார்த்தாலும் ஆளுங்க பெருக்க முடியாதுன்னு கிரானைட் போட்டிருக்கிற இடம், மார்பிள் போட்டிருக்கிற இடமெல்லாம் இதை வச்சு தானே க்ளீன் பண்ணுவாங்க. மற்ற வெளியில் இருக்கிற இடங்களுக்கு மட்டும் ஆளுங்க வருவாங்கம்மா. ஓ, இவளுக்கு அவர் சொன்ன எல்லாமே புதுமையாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. தம்பி வந்ததுக்கப்புறம் இந்த இடத்த சுற்றி காமிக்க சொல்லுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சேச்சே, அவரே பிஸியாக இருப்பார், அவர் போய் எப்படிங்க தொந்தரவு பண்ண முடியும்? அப்போ பசங்களோட போய் பாருங்கம்மா. சரி, பார்க்கலாம். அவங்களும் தான் பிஸி, நீங்களும் தான் பிஸி, நான் மட்டும்தான் இங்கே வெட்டியாக இருக்கிறது. பிஸி என்று பேசி கொண்டிருந்தவள் சட்டென, அண்ணம்மா, நம்ம இன்றைக்கி பிஸ்பெலாபாத் பண்ணலாமா? நான் வேணா காய் நறுக்கி தரட்டுமா? உற்சாகமாய் கேட்டாள். தினம் தான் உங்கள் வீட்டில் வேலை செய்வீங்க, இன்றைக்கி ஒரு நாள் இங்கே ஃப்ரீயாக ஜாலியாக இருங்களேம்மா. அதையே உங்களுக்கு நான் சொல்கிறேங்க்கா. நீங்கள் இங்கே உட்காந்து என்ன செய்யணும்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் அம்மா வீட்டில் இருக்கிற மாதிரி ஃப்ரீயாக இங்கே இருங்க, எல்லாம் நான் செய்கிறேன். அண்ணம்மா எத்தனையோ தடவை சொல்லியும் இவள் கேட்காமல் அவர் சொல்ல இவளை தான் செய்தாள். இவங்க செய்வமா அசைவமா? ஏன்னா நாங்கள் செய்வோம், பிள்ளைமார் அசைவம் செய்ய மாட்டேன். இவங்களும் செய்வம் தாம்மா, ஆனால் சைவ முதலியார். சாப்பாட்டு விஷயத்தில் தம்பி ரொம்ப கண்டிப்பு, தெரியுமில்ல? தெரியுமே, லேசான சிரிப்புடன் சொன்னாள் மீரா. உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா தாயி? வீட்டுக்காரரு என்ன பண்ணுறாங்க? இன்னும் திடீர்னு டாபிக் மாற்றிட்டீங்க அக்கா. மனதில் பட்டதை உடனே கேட்டுவிட்டாள் மீரா. அவளை நாக்கை கடித்து கொண்டு,
சாரி சாரி, தப்பாக பேசிட்டேன், மன்னிச்சிருங்க என்றாள். ஒரு தப்பும் இல்லைம்மா, சும்மா தான் கேட்டேன். இல்லை, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. தானே அழகாக இருக்கீங்க, இன்னும்மா ஒருத்தனை உங்களை கொத்திக்கிட்டு போகலை? இல்லை, வீட்டில் நிறையா மாப்பிள்ளை பார்த்தாங்க, எனக்கு தான் பிடிக்கல. தங்கச்சிக்கு கல்யாணம், கடன், அதுக்கு வாங்கின கடன், அது இதுன்னு ஏதேதோ ரீசன்ஸ், காரணங்கள் நிறைய. சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோ கண்ணு, குடிகாரனாக இருந்தாலும் பொட்டச்சிக்கு புருஷன் தான் பாதுகாப்பு. அந்த நேரம் தன் தந்தையை நினைத்தவளுக்கு விரக்தி சிரிப்பே வந்தது. அவள் தந்தை அவளுக்கும் சரி அவள் அன்னைக்கும் சரி என்றுமே பாதுகாப்பாக இருந்ததே இல்லை. ஆனால் வடிவேலு சாரி வட்டி வடிவேலு என்ற பெயருக்கு பயந்து யாரும் இவர்களிடம் வந்ததே இல்லை என்று கூறிவிடலாம். தந்தையின் பாவங்களை கழிக்கத்தான் இவள் பிறந்திருக்கிறாளே. எத்தனையோ பெண்களின் புடவையை உருவியவனுக்கு மகளாக பிறந்தால் விபச்சார விடுதியில் தானே இருக்க வேண்டும். எப்படியோ நேற்றைய சம்பவத்திலிருந்து கடவுள் தன்னை காப்பாற்றிதான் இருக்கிறார். கைகள் வெங்காயத்தை நறுக்கி கொண்டிருந்தது, மனமோ வேறு ஏதேதோ எண்ணிக்கொண்டிருந்தது. எல்லா ஆம்பளைங்களுக்கும் இந்த பொட்டச்சியோட உடம்பு தான் வேணும், மனசு யாருக்குமே வேணாம்ல. இந்தம்மா என்ன யோஜனை? மனதில் நினைத்தையே அவள் வெளியிலும் சொல்லிவிட்டாள். எல்லாரும் அப்படின்னு சொல்லிட முடியாதும்மா, நல்லவங்களும் இருக்காங்களே, அப்படிலாம் சொல்லிட முடியாதுங்க. வெளியில் வேணால் காமிச்சிக்காமல் இருக்கலாம். கண் எதிரில் ரோட்டை கிராஸ் பண்ணுற பொண்ணை பார்த்தா கூட டக்குன்னு உடம்பு சைஸை சொல்லிடுவாங்க இந்த ஆம்பளைங்க. வெளியில் சொன்னாலும் மதுவும் அப்படிப்பட்டவர் தானா மீரா? அவள் மனம் அவளையே கேட்டது. அம்மாவுக்கும் அதே தான் தோன்றி இருக்க வேண்டும். இருப்பினும் அதை அவளிடம் அவர் நேரடியாக கேட்க விரும்பவில்லை. நீங்கள் இந்த மாதிரி நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கல்யாண வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடும் தாயி. ஏதோ அம்மா மாதிரி சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. சரி, அடுத்து என்ன பண்ணணும்? அவள் அழகாக டாபிக் மாட்டியதை அண்ணம்மா இப்போது புரிந்து கொண்டாள். இனி அவள் மீராவின் சொந்த விஷயம் எப்போதுமே பேசப்போவதில்லை. அண்ணம்மா, சீக்கிரம் பசி செய்யுங்களேன், ரொம்ப பசிக்குது. கொஞ்ச நாள் கவி. இதோட என் செல்லக்குட்டி. பசி தெரியாமல் இருக்க அண்ணம்மாவின் சின்ன ட்ரிக் தான் இந்த விதமான கொஞ்சல்கள். இருவரும் சேர்ந்து இன்னும் வேகமாக சமையலை செய்து முடித்தார்கள். சுட சுட கிளறி ஹாட் பேக்கில் வைத்தார்கள். வறுத்தை உருளைக்கிழங்கும் தக்காளி ரசமும் ஆளை மயக்கியது. அச்சோ, வீடே இப்படி மணக்குதே, இப்போவே சாப்பிடணும் போல இருக்கே. கவியும் பாரதியும் சப்பி கொட்டு கொண்டே வந்தார்கள் அங்கே. உங்களுக்கு ரொம்ப பசிக்குதுன்னா நீங்கள் சாப்பிடுங்களேன். இல்லை ஆண்டி, இதோ ரெடாக்கு உடனே ஃபோன் பண்ணுறேன். அவர் இன்னும் சற்று நேரத்தில் கிளம்பி விடுவதாக சொல்லிவிட்டார். சொன்னபடியே வேகமாகவே வீட்டிற்கு வந்து சேர்ந்து விட்டார். குளித்து விட்டு வந்தாலும் மிகவும் அயற்சியாகவே இருந்தார் அவர். ரொம்ப டயர்டாக இருக்கீங்களே, சொன்னவளை ஆச்சரியமாக பார்த்தார் அண்ணம்மா. அவருக்குள் மீராவை பார்த்ததிலிருந்தே 1000 ஆசைகள், எண்ணங்கள், யோசனைகள். அவள் பாரதியையும் கவியையும் குழந்தைகள் என்று சொன்னதும் எத்தனை விதமான ஆசைகள் அண்ணம்மாவுக்கு தான். வாயால் மட்டுமல்ல, அவருக்கு மது எப்போதுமே உணம் பிறந்தவர் போலத்தான். வேலைக்கு வந்த நாளிலிருந்து பார்த்து கொண்டிருக்கும் மதுவை உண்மையான தம்பியாக அத்தனை ஆசை வைத்திருந்தார் அவர் மீது. மதுவுக்கு வயதாகிவிட்டதுதான், அதனால் என்ன, அவருக்கென்று ஒரு வாழ்க்கை வேண்டாமா? இத்தனை நாட்கள் அவருக்கு இந்த 2 பெண்களும் இருந்தார்கள். இனி அவர்கள் வாழ்க்கையில் படிக்க, வேலை செய்ய, திருமணம் என்று சென்று விடுவார்கள். இவருக்கு உடல் நலமில்லை என்றால் தண்ணீர் கொடுக்க கூட இவருக்கு ஆள் இல்லாமல் போய்விடுமே. முகம் பார்த்து புரிந்து கொள்ளும் மீரா இவருக்கு துணையாக வந்தால் வயது வேறுபாடு இருவருக்கும் பெரியதாக இருக்குமா? என்ன யோசனை அண்ணம்மா? இல்லை தம்பி, சாப்பாடு எப்படி இருக்குமோன்னு தான். ஏன், சாப்பாட்டுக்கு என்ன, செம்மையாக இருக்குது, அதுதான் பதிலளித்தார். ஆனால் இது நார்மலாக இருக்கிற சாம்பார் சாதம் மாதிரி இல்லையாண்டம்மா. வெளியில் இருப்பதற்கு பதிலாக பாரதியின் விரல்கள் ஒவ்வொன்றாக அவள் வாய்க்குள் சென்று திரும்பி வந்து கொண்டிருந்தது. இதுக்கு பேர் அந்த பொண்ணு ஏதோ சொல்லிச்சே, பிஸ்பலாபாத். மீராவும் மதுவும் சேர்ந்தே சொன்னார்கள். என்ன இன்னைக்கு திடீர்னு? மதுவின் தட்டில் குறைவதை பார்த்த மீரா இன்னும் கொஞ்சம் போட்டாள். மீரா மதுவை பார்த்து பார்த்து கவனிப்பது பார்க்க அண்ணம்மாவுக்கு கணவன் மனைவி போலவே இருந்தது. நீங்கள் உட்காருங்க மீரா. அண்ணம்மா, அவங்க இன்னும் சாப்பிட்லையே. ஆண்டி, அவங்க நம்ம கூட எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. டட்டா எவ்வளவோ தடவை எவ்வளவோ சொன்னாலும் அவங்க எப்பவும் கேட்டதே கிடையாது. அவங்களுக்குன்னு தனியாக ஒரு பிளேட்டை வச்சுக்கிட்டு கிச்சனில் மிச்சம் மீதி இருக்கிறத போட்டு சாப்பிட்டுக்குவாங்க, கவிதான் சொன்னாள். சரி, அப்போ நானும் அவங்க கூடவே சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தட்டில் போட்டதை ஒதுக்கக்கூடாது மீரா, நீங்கள் சாப்பிடுங்க. அண்ணம்மா தான் கட்டாயப்படுத்தி சாப்பிட வைத்தார். வேகமாக சாப்பிட்டு முடித்த மது கையை துடைத்து கொண்டே, எனக்கு ஆன வயசுக்கு இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டா என்னோட லிவர், கிட்னி, ஹார்ட் எல்லாம் என்னை பார்த்து காரி துப்பும். என்றைக்காவது ஒரு நாள் தானே தம்பி, வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்காங்க, அதனால் ஓகே.
தினம் தினம் இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. குரல் அண்ணம்மாவிற்கு. கண்டிப்பு பெண்களுக்கு என்பதை மீராவும் புரிந்து கொண்டு விட்டாள். அக்கா வாங்க, நீங்களும் சாப்பிட உட்காருங்க. இல்லை தம்பி, எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கட்டுமே. மது பதில் எதுவும் பேசவில்லை. ஒரே பார்வைதான். தட்டை எடுத்துக்கொண்டு ஓடி வந்து விட்டார் அண்ணம்மா. ஒரே பார்வையிலே எல்லோரும் இப்படி மிரட்டுறாரே, மனதில் சிரித்து கொண்டாள் மீரா. வேலைகளை முடித்துவிட்டு கிளம்பும்போது அண்ணம்மா, நீ எத்தனை நாள் கண்ணு இங்கே இருப்ப? நாளைக்கு அவங்களுக்கு சேர்த்து லஞ்ச் பண்ணிவிடுங்க அண்ணம்மா. சரிங்க தம்பி, நாளைக்கு கிளம்புறேங்க. உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷங்க்கா, மன மலர்ச்சியுடன் சொன்னாள் மீரா. அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருங்கம்மா, பசங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குமில்ல. பார்க்கலாம். தம்பி, இந்த அப்பார்ட்மெண்ட்டை இந்த பொண்ணுக்கு சுற்றி காட்டுங்க, நான் வரேன். மாலையில் அனைவரும் கீழே சென்றார்கள். பார்கவியும் பாரதியும் மாற்றி மாற்றி ஊஞ்சல் ஆடினார்கள். போங்க மீரா, நீங்களும் போய் ஊஞ்சல் ஆடுங்களேன். சச்சே, இந்த வயசுலையா? மனசுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும். போங்க. முதலில் தயங்கியவள் பிறகு அவர்களுடன் சேர்ந்து ஆடத் தொடங்கினாள். டடா, ப்ளீஸ் ஊஞ்சல் ஆட்டுங்களேன். குழந்தைங்களுக்கு முதலில் ஆட்ட ஆரம்பித்தவர் இவளுக்கும் சேர்த்தே ஊஞ்சலை ஆட்டிக்கொண்டிருந்தார். வெகு அருகில் அவரிடமிருந்து வரும் ஏதோ ஒரு விதமான வாசம் அவளுக்கு ரொம்ப பிடித்தது. எத்தனை முயற்சி செஞ்சாலும் இந்த பொண்ணுக்கு ஏங்க வேணுவோடைய நிறைவே வரமாட்டேங்குது. நான் என்னங்க பண்ண முடியும்? சரி வாங்க பார்க்கலாம், ஏதாவது பண்ணலாம். நேற்று அவர் தோளில் சாய்ந்தபோது கூட இது எல்லாம் அவளுக்கு தெரியவில்லை. நேற்று இருந்த நிலை அப்படி இருந்திருக்கலாம். இப்போது நேற்றைய நினைவு கூட அவளுக்கு நினைவில் இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஊஞ்சலில் ஆடி முடித்து இறங்கியவளுக்கு முகம் முழுவதும் புன்னகை. நீங்கள் சிரிக்கிறீங்க மீரா? ஏன், அதில் என்ன? இப்போ உங்கள் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்களே நினச்சாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு உங்களால் இந்த சிரிப்பை அடக்கவே முடியாது, மாற்றவும் முடியாது. தேங்க்ஸ் டாக்டர். நேற்று நான் இருந்த நிலைமைக்கு இன்றைக்கி இப்படி சிரிப்பேன்னு யாராவது சொல்லியிருந்தா யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. ஏன், நானே கூட நம்பியிருக்க மாட்டேன். ஓகே மீரா. அண்ணம்மா சொன்னபடியே அவள் அந்த புது இடத்தை மிகவும் ரசித்தாள். டாக்டரோடு ஏதோ ஒரு பொண்ணா? அங்கே நடமாடிக்கொண்டிருந்தவர்கள் அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள் அவர்களை. வீட்டிற்கு வந்ததுமே மதுவிடம் சொல்லி உடனே அந்த குட்டி ரோபோவை ஆன் செய்ய சொல்லிவிட்டு அது செல்லும் இடங்களிலெல்லாம் இவளும் பின்னாலேயே சென்று கொண்டு கைத்தட்டி கொண்டு குதூகலித்து கொண்டிருந்தாள். 34 வயது முதிர்கண்ணி இப்போது வெறும் 3 வயது குழந்தையாகவே தெரிந்தாள் அனைவருக்கும். என்ன மக்களே, எப்படியோ ஒரு வழியாக இந்த பார்ட்டு முடிச்சிட்டேன். இதுலேயும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குங்கிறது எனக்கு தெரியுது. பட் சாரி, ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுடுங்க. சீக்கிரமாக அடுத்த பகுதியோடு உங்களை சந்திக்கிறதுக்கு வரேன். அதுவரையும் இதயம் துடிக்கட்டும். பாய்.